ஹாய் வாங்க நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு ஒரு வித்தியாசமாக செய்து பார்க்கலாம். நீங்கள் செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே வதக்கி வச்சு செய்யலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பிடியோட தனியாக சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கூடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மிளகும் சேர்த்துருக்கேன். மிளகு, சீரகம், தனியாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சுட்டுருக்கு. கூடவே ஒரு 4-5 வரகு மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முழு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு இருக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடியோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப நிறைய ஒரு தட்டு சாப்பிட 2 தட்டு சாப்பாடு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்று போல் வதக்குவோம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. கூடவே ஒரு 5-6 தக்காளியும் நறுக்கி வச்சிடும், அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை நல்லா சட்னி போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சூப்பராக வதக்கிடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் சுண்டிடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாம் சுண்டி எடுத்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். அதுக்கடுத்து பாத்திரம் வைக்குவோம். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எங்கள் வெங்காயம் வதக்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. கூடவே ஒரு 7-8 பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. எப்போ மீன் குழம்பு பச்சை மிளகா சேர்க்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துப்போம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல்லுப்புனா சேர்க்கலாம், டேபிள் சால்ட்னா சேர்க்கலாம். நம்ம இன்றைக்கி டேபிள் சால்ட் தான் சேர்த்துருக்கேன். ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சோடனே மீனை ஒன்றுன்னா விட வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷத்துலேயும் மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதை காரைக்குடி மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, காரைக்குடியில் இருந்து ரொம்ப சூப்பரான இந்த டேஸ்டியான இந்த மீன் குழம்பு நான் கற்றுனேன். கொச்சின்னு இருக்கு பாருங்கள், பார்க்கவே என்னமா இருக்குது. டேஸ்ட்டும் ஜம்முன்னு இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ கிரேட் டே.